மக்களே, ஒரு கோர பஸ் விபத்து என்பது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 நபர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆக்சுவலா இது எப்படி நடந்திருக்குன்னா, ஹைதராபாத்லேருந்து பெங்களூருக்கு ஒரு தனியார் பேருந்து வந்து கரெக்ட்டா நேத்திக்கு முன்தினம் வந்து நைட்டு கரெக்ட்டா ஒரு 9:30 மணி வாக்குல வந்து கிளம்பியிருக்கு. அந்த பேருந்துல கிட்டத்தட்ட 43 நபர்கள் வந்து பயணிகள் வந்து பிரயாணிக்கிறாங்க வித் டிரைவரோட. கரெக்ட்டா ஆந்திர மாநிலம் கர்னூல் அப்படின்கின்ற ஒரு பகுதியில பேருந்து வந்து அந்த ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு நபர் ரொம்ப அதிகமா குடிச்சுப்புட்டு ஒரு இளைஞன் அந்த பாவியால கிட்டத்தட்ட இப்போ 20 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த நபரும் இறந்து போயிட்டான். ஆனா அவன் ஃபுல் போதையில எடுத்துட்டு போயிட்டு அந்த ஹைவேஸ்ல போகக்கூடிய அந்த ஆம்னி பேருந்துல போய் விட்டுருக்கான். அந்த பேருந்து வந்து அந்த பைக்கை இடிச்சு, அந்த பைக்கு கீழ விழுந்து பஸ்ஸுக்கு அடியில போயிட்டு இருக்கு. கடைசியில அந்த பைக்கோடைய அந்த பெட்ரோல் டேங்க் வெடிச்சு, அந்த பஸ் முழுக்க தீப்பற்றி எரிஞ்சிருக்குங்க. அதுலருந்து இருக்கக்கூடிய அந்த பயணிகள் இருப்பாங்க இல்லையா அந்த பஸ்ல, அந்த பயணிகள் வந்து பக்கவாட்டுல இருக்கக்கூடிய கண்ணாடியெல்லாம் உடைச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து தப்பிச்சுட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 19 பேரும் உடல் கருகி இறந்து போயிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஃபேமிலியை சார்ந்த 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு அம்மா, அப்பா, 8 வயசு குழந்தை, அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கு விட சின்ன வயசு குழந்தை அப்படின்ட்டு 4 பேர் இறந்து போயிருக்கக்கூடிய செய்தி மனசுக்கு வருத்தம் அளிக்குது. இப்போ எல்லார் சார்பிலையும் இரங்கல் என்பது அனுசரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து இறந்தவங்களுக்கு 5,00,000 அடிபட்டு இருக்கவங்களுக்கு வந்து 2,00,000 வந்து காசு வந்து கொடுக்க போறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக இறந்து போனவங்களுக்கு வந்து 2,00,000, அடிபட்டு இருக்கவங்களுக்கு 50,000 காசு என்பது கொடுக்கப்பட போகுதுங்க. இதுல முழுக்க முழுக்க இந்த சம்பவத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த டிரைவருடைய ஹை ஸ்பீடும், இன்னொரு பக்கம் வந்து இந்த பைக்ல வந்தார் பாத்தீங்களா, இந்த பஸ்ல வந்து பைக் விட்டார் பாத்தீங்களா, அந்த நபர் ரொம்ப அதிகமா குடிச்சு ஒரு மாதிரி பைக் ஓட்டின்னு போகக்கூடிய காட்சிகள் என்பது இடம்பெற்றிருக்கு சிசிடிவில. இதெல்லாம் பார்க்கும்போது தவறு என்பது தெரிந்தே தான் நடந்துகிட்டு இருக்கு. தெரியாமலாம் ஒண்ணும் நடக்கல. இத்தனை பேருடைய உயிருக்கு இப்ப யார் பதில் சொல்றது? அவங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. அதனால தான் சொல்றாங்க, குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் வீட்டையும் இல்லாமல் நாட்டையும் சேர்ந்து கெடுக்கும் அப்படின்கின்ற இது போன்ற சம்பவங்களின் மூலமாக நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.